சார் எனக்கு எந்த நோய் எதுவும் இல்லை சார், பிபி இல்லை, சுகர் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே வலி சார், உடம்பு பூரா வலிக்குது, மூட்டில் வலிக்குது. இந்த பெயின்கில் போட்டால் அவ்வளோ ஒன்றும் கேட்கல சார். இதுக்கு என்ன சார் காரணங்கிறாங்க. இது ஜஸ்ட் பெயின்கில் கொடுத்தா மட்டும் போயிடாது, என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். காமனஸ்ட் காஸ் ஆஃப் தி சிவியர் பாடி பெயின். இப்போ எல்டர்லி பீப்புள், ஒரு பார்க்கின் டிசீஸ், டிமென்ஷியா, ஸ்ட்ரோக் இருக்குது, அவங்க வீட்டில் படுத்து கிடப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஜாயிண்ட் பெயினால் இருப்பாங்க. இப்படி பல காரணங்களால பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். நிறைய பேர் கிளினிக் வரங்களா, சார் எனக்கு எந்த நோய் எதுவும் இல்லை சார், பிபி இல்லை, சுகர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே வலி சார், உடம்பு பூரா வலிக்குது, மூட்டில் வலிக்குது. இந்த பெயின்கில் போட்டால் அவ்வளோ ஒன்றும் கேட்கல சார். இதுக்கு என்ன சார் காரணங்கிறாங்க. இது ரொம்ப வேலிட் கொஷின்ஸு, வேலிட் பாயிண்ட் டு பி நோன் பை த எல்டர்ஸ். ஏன்னா இது ஜஸ்ட் பெயின்கில் கொடுத்தா மட்டும் போயிடாது, என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். காமனஸ்ட் காஸ் ஆஃப் தி சிவியர் பாடி பெயின் இஸ் டியூ டு லோ வைட்டமின் D3. உடம்புல வைட்டமின் D3 குறைஞ்சினா உடம்புல பூரா வலி வந்துடும், ஜாயிண்டில் வலி வந்துடும். அதுக்கு அடுத்ததாக வந்து சத்துணவு குறைவாக, இப்போ புவர் நியூட்ரிஷனில் வரலாம், டயபெட்டிக் பீப்புளில் வரலாம். இது மாதிரி பல காரணங்களால் வரலாம். இல்லை கேன்சர் வர்றதுக்கு முதிய அட்வான்ஸ்டு சிம்டம்ஸ் வந்து சிவியர் பாடி பெயின். அப்புறம் லேட்டாக 3 months கழித்து பார்த்தா கேன்சராக இருக்கலாம். அப்புறம் மிக்சடிமோவில் தைராய்டு குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சிவியர் பாடி பெயின் வரும். சுகர் பேஷண்ட்ஸு, நீரிழிவு நோயில் உங்களுக்கு பாடி பெயின் வரும். இப்படி பாடி பெயின் வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. பட் காமனாக நாங்கள் பார்க்குறது என்ன, முதுமையில் வைட்டமின் D3 குறைவாக இருக்குது. ஏன்னா வைட்டமின் D3 என்ன புதுசாக இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் கேள்விப்பட்டோம், வைட்டமின் சி கேள்விப்பட்டது புதுசாக இருக்குது. ஆமாம், இது புதுசு தான். ஆனால் முதல் நாள் ரொம்ப நாள் இருந்துகிட்ருக்கு. வைட்டமின் D3 எங்கேருந்து கிடைக்குன்னா, நம்ம சன்லைட்லேருந்து யூவி ரேஸ் வழியாக ஸ்கின்னில் வந்து படுது. ஸ்கின்னில் பட்ட உடனே அங்கே ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற கொழுப்பில் வைட்டமின் D3 உற்பத்தி ஆகுது. அந்த வைட்டமின் D3 உடலுக்கு போய் இன்டெஸ்டினுக்கு போய் இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்வ் கால்சியம். இந்த வைட்டமின் D3 தான் வந்து கால்சியம் அப்சார்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீ எவ்வளோ தான் கால்சியம் சாப்பிட்டாலும் அன்லெஸ் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் வைட்டமின் D3 இட் ஒன்ட் கெட் எஃபெக்டட். ஸோ அந்த அப்சார்வ் பண்ணுற கால்சியம் போய் அங்கங்கே போனில் அங்கங்கே டீத்தில் டெபாசிட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். இப்போ நாம் என்ன ஆனோம், இப்போ ரீசெண்டாக நிறைய வெயிலே போகிறது இல்லை. நைட்டில் படுத்தா ஏசி, காலையில் எழுந்திரிச்சோன்னே காரில் போகிறது ஏசி, ஆஃபீஸில் ஏசி, தியேட்டரில் எங்கே போனாலும் ஏசி. வைட்டமின் D3 வந்து கிடைக்கிற முக்கியமான வந்து வைட்டமின் D3 அது இல்லாமல் போயிடுது. இதுதான் முக்கியமான காரணம் வந்து வைட்டமின் 3 குறைதான் உடல் பாடி பெயின் வரதுக்கு. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, சிம்டம்ஸ் தான் சிவியர் பாடி பெயின் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், ஒரு ஃபால்ஸ் வர கீழே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக வைட்டமின் D குறைவான உள்ளவர்களாம் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கேன்சர், தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக், தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிக்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ வைட்டமின் 3 வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ யாருக்கெல்லாம் வைட்டமின் 3 எப்படின்னா, முதல் சொன்ன மாதிரி சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாது உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, வைட்டமின் 3 குறைபாடு வரலாம். அடுத்தது நோயினால் வீட்லேயே முடை கிடக்கிறவங்க, இப்போ எல்டர்லி பீப்புள், ஒரு பார்க்கின் டிசீஸ், டிமென்ஷியா, ஸ்ட்ரோக் இருக்குது, அவங்க வீட்டில் படுத்து கிடப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஜாயிண்ட் பெயினால் இருப்பாங்க. இப்படி பல காரணங்களால வீட்லேயே முடை கெடுக்கிறாலையும், சில பேர் கல்லீரல், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்னாலையும் வைட்டமின் D3 குறையும். இப்படி பல காரணங்கள் இருக்கும். இது கண்டுபிடித்து ஒரே ஒரு டெஸ்ட், ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா, அது 30 மில்லிகிராமுக்கு மேலே இருந்தால் நார்மல், 30 மில்லிகிராமுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வைட்டமின் D குறைவு. அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்தோம். சிலது 7 இருக்குது, சிலது 10 இருக்குது, சில 20 இருக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணணும்னா, முதல்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டமின் D கிடைக்கிறது ரிச்சஸ்ட் சோர்ஸ் வந்து சன்லைட் தான். அதுதான் நேச்சுரல்ஸி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது, வித்தவுட் ஸ்பெண்டிங் எனி மணி. அது நோ சைட் எஃபெக்ட். ஸோ காலையில் டெய்லி ஒரு ½ an hour நீங்கள் டெய்லி போனீங்கன்னா ஒரு 2 to 3 months வைட்டமின் D நார்மலுக்கு வந்துடும். முடிஞ்சவரை 10 to 12 போங்க. ஒரு சப்போஸ் எங்களை போக முடியல சார், எனக்கு கண் பவர் குறைஞ்சி போச்சு, கால் வலி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே ஒரு சேரை போட்டு சேரில் உட்காந்துருங்க. ஸோ வைட்டமின் D எக்ஸ்போஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டயட் எடுத்துட்டோம்னா, வெஜ்ஜில் அவ்வளோ அதிகமான வைட்டமின் D கிடையாது, நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்குது. வெஜ்ஜில் வந்து பால், கேர்டு, பன்னீர், சோயா மில்க்கு, சோயா, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியனில் இவ்வளோ தான் வைட்டமின் D கிடைக்கும். அடுத்து சிறுதானியத்தில் நல்ல வைட்டமின் D இருக்குது. கம்பு, ராகி, சோளம் இது நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுன்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு தான் மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து ஃபிஷ்ஷு.
ஃபிஷ் லிவர் ஆயில் முதல்ல அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து இப்போ காட் லிவர் ஆயில் கொடுப்பார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபிஷ் லிவர் ஆயில் இருக்கும். ஒயிட்டாக எல்லோ பார்ட் எக்கு அது முக்கியம் இருக்குது. மஷ்ரூமில் இருக்குது. இதில் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி கிடைச்சிடும். ஸோ வெஜிடேரியன் டயட்டு, சிறுதானியம், அப்புறம் நான் வெஜிடேரியன் ஃபிஷ் எல்லாம். அதோட டெய்லி என்ன பண்ணால் 2 கப்ஸ் மில்க் அவசியம். ஸோ சார் மில்க் ஒத்துக்காது சார், மில்க் சாப்பிட்டா வயிறு டயரியா வரும், நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால்சியம் மாத்திரை சாப்பிடலாம். ஒரு 500 மில்லிகிராம் கால்சியம் பர் டே. இதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க. இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றதுன்னா 2 to 3 மந்த்ஸில் வைட்டமின் D3 நார்மலுக்கு வந்துடும். பெயின் கின் எல்லாம் கம்ப்ளீட் டிஸப்பியர் ஆகிடும். வித்தவுட் டேக்கிங் பெயின் கில்லர் யூ வில் பி க்யூர்டு. இது முக்கியம். இது ஒரு பழமொழி உண்டு, சூரியன் நுழையாத வீட்டில் மருத்துவர் நுழைவார்னு சொல்லுவாங்க. அதனால் நாளையிலேருந்தே ரெகுலராக வாக் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சன்லைட்டில் போங்க. யூ கெட் த ஃப்ரீ வைட்டமின் 3, யூ என்ஜாய் யுவர் ஹெல்த். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.